இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறுவதை மறுக்கும் தைரியம் பிரதமர் மோடிக்கு இல்லை என ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசியபோது, பீகாரில் தற்போது வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் நடைபெறுகின்றன. இங்கு சுகாதார கட்டமைப்பு மிக மோசமாக உள்ளது. பீகாரில் தற்போது நிலங்களே இல்லை. அனைத்தையும் ஒரு தொழில் நிறுவனத்துக்கு குறைந்த விலைக்கு மாநில அரசு வழங்கிவிட்டது. கடந்த மக்களவை தேர்தலில் வாக்கு திருட்டு மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வந்தது. அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சாசனத்தை ஒழிப்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணியும் பிரதமரும் உறுதியாக உள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பலமுறை கூறிவிட்டார். இதை மறுக்கும் தைரியம் நமது பிரதமருக்கு இல்லை. பீகாரில் INDIA கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அது விவசாயிகள், தொழிலாளர்கள், தலித்துகள் மற்றும் பின்தங்கியவர்கள் மற்றும் அனைத்து சமுதாயத்தினரின் அரசாக இருக்கும். உலகின் மிக சிறந்த பல்கலைக்கழகம் நாலந்தாவில் அமையும் என்று ராகுல் காந்தி கூறினார். இந்தியா பாகிஸ்தான் போரை வரி விதிப்பு மூலம்தான் நிறுத்தினேன் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பலமுறை கூறி வந்த கருத்துக்கு இந்தியா தரப்பிலும் பிரதமர் மோடி தரப்பிலும் எந்த ஒரு பதிலும் வராத நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் மோடிக்கு தைரியம் இல்லை என்று விமர்சித்துள்ளார்.